சற்றுமுன் வெளியான தகவல், மாதம் ரூ. 10,000 வேணுமா? உடனே இந்த அக்கவுண்டை ஓப்பன் பண்ணுங்க. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த திட்டத்தில் நீங்கள் கணக்கு தொடங்கினால் மாதம் ரூ. 10,000 வரை கையில் கிடைக்கும். பொதுமக்கள் நல்ல வருமானம் ஈட்டுவதற்காக இந்திய தபால் துறை பல்வேறு சிறு சேமிப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அவர்கள் ஒருமுறை முதலீடு செய்வதன் மூலம் மாதம் ரூ. 10,000 வரை வருமானம் ஈட்டலாம். அதுதான் தபால் அலுவலக மாதாந்திர வருமான திட்டம். தபால் அலுவலக மாத வருமான திட்டம் ஒருமுறை முதலீடு செய்து ஒவ்வொரு மாதமும் வழக்கமான வருமானத்தை பெறலாம். இந்த திட்டத்தில் குறைந்தபட்ச முதலீடு காலம் 5 ஆண்டுகள் ஆகும். தபால் அலுவலக திட்டங்களில் வட்டி விகிதம் ஒவ்வொரு காலாண்டிலும் திருத்தப்படுகிறது. தற்போது தபால் நிலைய மாத வருமான திட்டத்திற்கு 7.4% வட்டி கிடைக்கிறது. தபால் அலுவலக மாதாந்திர வருமான திட்டத்தில் ஒரு கணக்கில் அதிகபட்சம் ரூபாய் 9,00,000 வரை டெபாசிட் செய்யலாம். நீங்கள் கூட்டு கணக்கில் முதலீடு செய்ய விரும்பினால் ரூபாய் 15,00,000 டெபாசிட் செய்ய முடியும். தபால் அலுவலக திட்டங்கள் அரசால் ஆதரிக்கப்படும் திட்டங்கள் என்பதால் முதலீட்டின் மீதான உத்தரவாதமான வருமானத்தை தவிர பணம் மூழ்கும் அபாயம் இல்லை. தபால் நிலைய சேமிப்பு திட்டங்கள் மக்களிடையே அதிக வரவேற்பை பெற்றுள்ளன. இதில் ரிஸ்க் இல்லை, லாபம் அதிகம். எனவே மக்களுக்கு கை நிறைய பணம் கிடைக்கிறது. எதிர்கால தேவைக்காகவும் அவசர பண தேவைக்காகவும் தபால் நிலைய சேமிப்பு திட்டங்களில் மக்கள் அதிகமான அளவில் முதலீடு செய்கின்றனர். அதுவும் மாத வருமான திட்டத்தில் நிறைய பேர் ஆர்வத்துடன் முதலீடு செய்து வருகின்றனர். தங்களுடைய பணம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் நிலையான வருமானம் பெற விரும்புபவர்களுக்கும் இந்த திட்டம் சிறந்த தேர்வாக இருக்கும். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் முதலீட்டாளர்களுக்கு அவர்களின் முதலீடுகளுக்கு உறுதியான மற்றும் உத்தரவாதமான வருமானத்தை வழங்குவதாகும். இந்த திட்டத்தில் வழங்கப்படும் வட்டி விகிதம் இந்திய அரசால் தீர்மானிக்கப்படுகிறது. அது அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கும். எனவே முதலீடு செய்யும்போது வட்டி விகிதம் பற்றி தெரிந்து கொள்ளவும். அது மட்டுமல்லாமல் இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ் திட்டமும் உள்ளது. அதாவது இந்த போஸ்ட் ஆஃபீஸ் திட்டத்தில் 5 ஆண்டுகளில் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். அது என்னன்னு பார்க்க போறோம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. வீடியோவை முழுமையா பாருங்க. தபால் அலுவலகம் பல்வேறு விதமாக சேமிப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் 5 ஆண்டுகள் முதலீட்டில் அதிக லாபம் பெற விரும்புபவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் டெபாசிட் செய்யலாம். தபால் நிலையங்கள் பல்வேறு விதமான சேமிப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தற்போதைய காலகட்டத்தில் பலரும் சேவிங்ஸ் செய்வதில் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் அவர்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் சேமிப்பு திட்டங்கள் சிறந்த தேர்வாக இருக்கும். இந்நிலையில் தபால் அலுவலகம் செயல்படுத்தி வரும் சூப்பரான சேமிப்பு திட்டம் பற்றி தற்போது தெரிந்து கொள்ளலாம். வங்கிகள், போஸ்ட் ஆஃபீஸ் உள்ளிட்டவையில் பல்வேறு விதமான சேமிப்பு திட்டங்களை செயல்பாட்டில் உள்ளன. இவற்றில் சரியான திட்டங்களை தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யும் போது நல்ல லாபத்தையும் உத்தரவாதமான வருமானத்தையும் பெறலாம். மேலும் இந்தியாவில் வசிக்கும் எவரும் குறைந்த முதலீட்டில் போஸ்ட் ஆஃபீஸ் சேமிப்பு கணக்கை துவங்கலாம். தபால் அலுவலக தேசிய சேமிப்பு சான்றிதழ் NSC திட்டத்தில் முதலீட்டாளர்கள் நல்ல லாபத்தை பெறலாம். 5 வருடத்தில் ரூபாய் 28,00,000 வருமானம் இந்த திட்டத்தில் கிடைக்கும். நிலையான வருமானம் தரக்கூடிய முதலீட்டு திட்டமாக செயல்பட்டு வருகிறது. ஒருவர் இந்த திட்டத்தின் கீழ் கணக்கை துவங்க விரும்பினால் அருகில் உள்ள தபால் அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று தேசிய சேமிப்பு சான்றிதழ் கீழ் கணக்கை துவங்கலாம். இந்த திட்டத்தில் குறைந்தபட்சமாக ரூபாய் 1,000 முதலீடு செய்து கணக்கை துவங்கலாம். அதிகபட்ச டெபாசிட்டிற்கு வரம்பு எதுவும் கிடையாது. தேசிய சேமிப்பு சான்றிதழ்
திட்டத்திற்கு தபால் அலுவலகத்தில் தற்போது 7.7% வட்டி விகிதம் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த திட்டத்திற்கு 5 ஆண்டுகள் கால அளவாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தேசிய சேமிப்பு சான்றிதழ் திட்டத்தில் ஒருவர் தனியாகவும் அல்லது 2, 3 பேர் சேர்ந்து கூட்டு கணக்காகவும் துவங்கலாம். குழந்தைகளின் பெயரிலும் அவர்களது பெற்றோர்கள் பாதுகாவலராக இருந்து டெபாசிட் செய்யலாம். குறைந்த ரிஸ்க் உள்ள திட்டம் இது. மேலும் தேசிய சேமிப்பு சான்றிதழ் திட்டத்தில் பிரிவு 80C கீழ் ரூபாய் 1.5 லட்சம் வரை வரி சலுகையும் வழங்கப்படுகிறது. தேசிய சேமிப்பு சான்றிதழ் திட்டத்தின் கீழ் ரூபாய் 15 லட்சத்தை முதலீடு செய்ய வேண்டும். இதனை மொத்தமாகவோ அல்லது தொடர்ந்து மாதம் மாதம் 5 ஆண்டுகள் வரை டெபாசிட் செய்யலாம். இந்த திட்டத்திற்கு வழங்கப்படும் 7.7% வட்டி விகிதத்தின்படி ரூபாய் 6,73,551 தொகை கிடைக்கும். இதன் மூலம் 5 ஆண்டுகளுக்கு பிறகு மொத்தமாக ரூபாய் 21,73,551 தொகையை முதலீட்டாளர் பெறலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் உங்கள் பிஎஃப் அக்கவுண்டில் எவ்வளவு பணம் உள்ளது கண்டுபிடிப்பது சுலபம். இந்த 4 வழிகளை பின்பற்றி உங்களுடைய பிஎஃப் கணக்கில் எவ்வளவு பேலன்ஸ் தொகை உள்ளது என்று நீங்கள் பார்க்கலாம். இபிஎஃப்ஓ தனியார் நிறுவனங்களில் வேலை செய்பவர்களுக்கு சேமிப்பதற்கான ஒரு சிறந்த வழியாக உள்ளது. நிறுவனம் மற்றும் பணியாளர் இருவரும் பிஎஃப் அக்கவுண்டில் பிஎஃப் கணக்கில் பணத்தை டெபாசிட் செய்கிறார்கள். ஊழியர் தனது அடிப்படை சம்பளத்தில் 12% பிஎஃப் கணக்கில் முதலீடு செய்கிறார். இந்த தொகை ஒவ்வொரு மாதமும் ஊழியரின் கணக்கில் டெபாசிட் செய்யப்படுகிறது. பிஎஃப் கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்ட தொகைக்கு வட்டி வழங்கப்படுகிறது. நிறைய பேருக்கு அவர்களுக்கு பிஎஃப் கணக்கில் எவ்வளவு பேலன்ஸ் உள்ளது என்று தெரியாமல் இருப்பார்கள். அதற்காக பொது சேவை மையத்திற்கு சென்று செலவு செய்து பேலன்ஸ் எவ்வளவு உள்ளது என்று சரிபார்ப்பார்கள். ஆனால் அவ்வாறு செலவு செய்ய தேவையில்லை. வீட்டிலிருந்தே நீங்கள் அதை பார்க்கலாம். இந்த வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் வட்டி பணம் கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்டதா இல்லையா என்பது பற்றிய தகவல்களை நீங்கள் பெறலாம். தற்போது பிஎஃப் கணக்கில் 8.25% வட்டி வழங்கப்படுகிறது. இந்த தொகையை சரிபார்க்க 4 வழிகள் உள்ளன. உமாங் ஆப், மெசேஜ் கால் மற்றும் இபிஎஃப்ஓ போர்ட்டல் ஆகியவற்றை நீங்கள் பயன்படுத்தலாம். உங்கள் தொலைபேசியில் யுஎம்ஏஎன்ஜி செயலியை பதிவிறக்கம் செய்யவும். பின்னர் கணக்கில் உங்கள் பயனர் ஐடி மற்றும் கடவுச்சொல்லுடன் உள்நுழையவும். அதன் பிறகு நீங்கள் பெற விரும்பும் சேவையை கிளிக் செய்யவும். எடுத்துக்காட்டாக கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்ட பணத்தை பார்க்க விரும்பினால் வியூ பாஸ்புக் என்ற விருப்பத்தை காண்பீர்கள். அதை கிளிக் செய்தால் பிஎஃப் கணக்கில் உள்ள பேலன்ஸ் குறித்த தகவல் திரையில் தோன்றும். முதலில் பிஎஃப் அமைப்பில் அதிகாரப்பூர்வ போர்ட்டலுக்கு சென்று பின்னர் பணியாளர் விருப்பத்தை தேர்வு செய்யவும். அதன் பிறகு நீங்கள் யுஏஎன் எண் மற்றும் கடவுச்சொல் உதவியுடன் உள்நுழைய வேண்டும். உள்நுழைந்த பிறகு திரையில் மெம்பர் பாஸ்புக் என்ற விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். கணக்கு பாஸ்புக்கை பார்க்க நீங்கள் மீண்டும் யுஏஎன் எண் மற்றும் கடவுச்சொல்லை உள்ளிட வேண்டும். இதை உள்ளிட்ட பிறகு பாஸ்புக் திரையில் தோன்றும். அதில் நீங்கள் பேலன்ஸ் பார்க்கலாம். பிஎஃப் பேலன்ஸ் தொகையை நீங்கள் மிக சுலபமாக மிஸ்டு கால் மூலம் சரிபார்க்கலாம். முதலில் கணக்கு வைத்திருப்பவர் தனது பிஎஃப் கணக்குடன் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 9966044425 என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுக்க வேண்டும். உடனே ஒரு மெசேஜ் வரும். அதில் கணக்கு இருப்பு பற்றிய முழுமையான தகவல் இருக்கும். இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் எஸ்எம்எஸ் மூலம் பிஎஃப் கணக்கு தொடர்பான விவரங்களை பெறலாம். அதற்கு யுஏஎன் இபிஎஃப்ஓ என்று டைப் செய்து 7738
299899 என்ற எண்ணுக்கு மெசேஜ் அனுப்ப வேண்டும். மெசேஜ் மிஸ்டு கால் போல பிஎஃப் கணக்கு இருப்புக்கான கணக்கு விவரம் மெசேஜில் அனுப்பப்படும். ஆனால் பிஎஃப் கணக்குடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து மெசேஜ் அனுப்பினால் மட்டுமே இருப்புநிலை குறித்த செய்தி வரும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.